இந்த வீடியோ உங்ககிட்ட இருக்குன்னா அந்த முருகனோட அருள் உங்களுக்கு பரிபூரணமா இருக்குன்னு தான் அர்த்தம். நான் ஏன் அப்படி சொல்றேன்னு கேக்குறீங்களா? உங்களுக்கு முருகனை பிடிக்கும்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காலத்துக்கு முன்னாடி சூரபத்மன் ஒரு அரக்கன் இருந்தான். அவன் சிவபெருமான் கிட்ட ஒரு பயங்கரமான வரம் வாங்கியிருந்தான். என்னை ஒரு பெண்ணின் வயிற்றில் பிறக்காத சிவனின் அம்சமான ஒரு பிள்ளையால மட்டும்தான் அழிக்க முடியும் அப்படிங்கிறது தான் அந்த வரம். இந்த வரத்தை வச்சுக்கிட்டு அவன் தேவர்களையும் முனிவர்களையும் ரொம்பவே சித்திரவதை பண்ண ஆரம்பிச்சான். இதனால பயந்து போன தேவர்கள் எல்லாரும் சிவபெருமான் கிட்ட போய் முறையிட்டாங்க. முருகன் அவதாரம். தேவர்களோட கஷ்டத்தை தீர்க்க சிவன் முடிவு பண்ணாரு. அவரோட நெற்றிக் கண்ணுல இருந்து 6 நெருப்பு பொறிகள் உருவானது. அது கங்கை வழியா போய் சரவண பொய்கையில 6 குழந்தைகளா மாறுச்சு. கார்த்திகை பெண்கள் அவங்கள வளர்த்தாங்க. அப்புறம் பார்வதி தேவி அந்த 6 குழந்தைகளையும் ஒன்னா அணைக்க அவங்க நம்ம ஆறுமுகனா முருகன் மாறினாங்க. முருகன் வளர்ந்த பிறகு அரக்கர்களை அடக்க புறப்பட்டார். அதுதான் அந்த கந்த சஷ்டி 6 நாள் போர். முதல் 5 நாள் போர்ல சூரபத்மனோட தம்பிகளான தாரகாசுரன், சிங்கமுகன் எல்லாரையும் முருகன் வீழ்த்தினார். 6வது நாள் மெயின் வில்லன் சூரபத்மனுக்கும் முருகனுக்கும் பயங்கரமான சண்டை நடந்தது. 4 பத்மன் சாதாரண ஆள் கிடையாது. அவன் மாய வித்தைகள்ல புலி. கடைசியா அவன் தப்பிக்கிறதுக்காக கடலுக்கு நடுவுல ஒரு பெரிய மாமரமாக உருமாறி நின்னுக்கிட்டு இருந்தான். முருகன் தன் கையில் இருந்த வேலை ஏற அது அந்த மாமரத்தை அப்படியே 2ஆ பிளந்தது. 5 செத்து போகல, அவனோட அகங்காரம் தான் அழிஞ்சது. 2ஆ பிளந்த அந்த மரத்தோட ஒரு பாதி மயிலாகவும் முருகனோட வாகனம் மறுபாதி சேவலாகவும் முருகனோட கொடி மாறுச்சு. பகைவனுக்கும் அருள் செஞ்ச முருகனோட கருணை இதுதான். முருகன்னு கமெண்ட் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.